போன ஷார்ட் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த தடவை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் சமோசாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ சிக்கன் சமோசா பார்க்கவே மொறுமொறுன்னு இருந்தது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ளேவர் சுத்தமாகவே தெரியல. ஆனால் சமோசா நல்லா தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க இதில் 2 சிக்கன் 65 குடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. ஸோ அப்பதான் நம்ம வீடியோ ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, மெயின் சோர்ஸ்க்கு பிரியாணி குடுத்துருந்தாங்க சொல்லியிருப்பேன் போன வீடியோல. ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எஸ்எஸ்ல பிரியாணி சாப்பிட போறேன். ஸோ எப்பவுமே எஸ்எஸ்ல ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இந்த தடவை அப்படிதான் இருந்தது. ஸோ இது போக ஒரு முட்டையும் ஒரு பீஸும் குடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய பீஸாவே இருந்தது. ஸோ இதுதான் அந்த பீஸு. நல்லாவே இருந்தது. அதுவே பீஸும் நல்லா சாஃப்ட்டாவும் இருந்தது. ஸோ எ ஹார்டா இல்லாம நல்லா சாஃப்ட்டா தான் குடுத்துருந்தாங்க. ஸோ அது போக சிக்கன் 65 தான் கொஞ்சம் எனக்கு சொதப்பிட்டா மாரி தெரிஞ்சுது. ஸோ ஏன்னா அதுதான் கொஞ்சம் கசப்பா இருந்தது. ஸோ வந்தது சிக்கன் 65 கொஞ்சம் கசப்பா தான் இருந்தது. மத்தபடி நல்லா டேஸ்ட்டா தான் இருந்தது. ஸோ யாரெல்லாம் இந்த வருஷம் இஃப்தார் பாக்ஸ் எஸ்எஸ்ல ஆர்டர் பண்ணீங்க மறக்காம சொல்லுங்க. ஸோ இதில சிக்கன் 65 மட்டும் தான் கசக்கிச்சு. மத்தபடி நல்லா இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி. ஸோ இது மட்டன் நோம்பு கஞ்சி தான். ஸோ சிக்கன் கிடையாது. ஸோ போன தடவையோட இந்த தடவ நோம்பு கஞ்சி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. போன தடவ எனக்கு சுத்தமா புடிக்கல. ஸோ இந்த தடவ நல்லா தான் இருந்தது நோம்பு கஞ்சி. ஸோ இது கட்டட் ஃப்ரூட்ஸு. ஸோ 3 விதமான ஃப்ரூட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாரி டெய்லி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.